ஹலோ, ஹாய். எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே எல்லாருக்கும் வந்து சிறப்பாக இருக்கும். லிட்ரலாக எனக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே விட்டு நான் வந்து 1 இயர் ஆகிடுச்சி. ஸோ இந்த 1 இயரில் வந்து லைஃப் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. நான் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மக்கிட்ட பேசி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற பர்சனையும் நான் பார்த்தேன். நிறைய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிற பர்சன்ஸையும் பார்த்துட்டேன். லைக் யூஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, நம்மளை சிறப்பாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறையா நடந்துச்சு லைஃப்பில். அதான் சொல்லிக்கவே முடியல, அவ்வளோக்கு நடந்துச்சு. எப்படி இந்த 1 இயர் போச்சுனே தெரில, அவ்வளோ சிறப்பாக போயிடுச்சு. நடக்கும் போது எப்படிமா இருக்குது இந்த வடிவேல் டைலாக் ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கப்புறம் வாழ்க்கையில் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலான்னு ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி தான் இருக்குது. இவங்களெல்லாம் சமாளிச்சதுக்கப்புறமேட்டு இன்னும் எத்தனை இது மாதிரி வந்தாலும் நான் சமாளிச்சிடும்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. தெரியல, நெக்ஸ்ட் இயர் இது மாதிரி வந்துச்சுன்னா சமாளிச்சிடுவேன். இதை விட ரொம்ப கொடூரமாக வந்துச்சுன்னா வழி இல்லை, சமாளிச்சு தான் ஆகணும், வாழ்ந்து ஆகணும்ல. பார்க்கலாம். என்னுடைய செகண்ட் இயர் பயணங்களுக்கு என்னை நானே வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ ஆனால் இந்த 1 இயரில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கு தேவையா எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு உடம்பு சரியில்லையா, படுத்து கிடக்குறியா, எப்போ எழுந்திருக்க முடியும் ஏன் சொல்லுறது, நீ வச்சு குடி, வேற ஒன்றுமே வழி இல்லை. உன்னை யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 1 இயரில் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.